ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்த நான் கொஞ்சம் ஒரு டிப்ஸ் மாதிரி நான் ஷேர் பண்ணலாம் இருக்கேன். ஜஸ்ட் ஃபாலோ திஸ் வீடியோ. ஐ ஹோப் தட் இந்த வீடியோ வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்ட்டு. ஒரு எம்ப்ளாயர் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து என்ரோல் பண்ண உடனே ஒரு நல்ல ஒரு சீனியர் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணணும். சீனியர் ஆஃபீஸை வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் வந்து நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. ஒரு டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில் ஆஃபீஸ், இல்லை ஒரு கவர்மெண்ட் லீடர் ஆஃபீஸ், இல்லை வந்து ஒரு அசோசியேட்ஸ் ஃபேர்மு, அந்த மாதிரி ஒரு பெரிய லா ஃபேர்ம் ஆஃபீஸு, அது மாதிரி எந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணலாம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறது என்னென்னா, எந்த ஆஃபீஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கணும், லிட்டிகேஷன் ஃப்ளோ இருக்கணும். ரெண்டாவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிட்டிகேஷன் அந்த ஆஃபீஸ் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கணும். இது பெரிய ஆஃபீஸு இல்லை ஒரு சின்ன ஆஃபீஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒரு மாட்ரேட் லெவல் ஆஃப் லிட்டிகேஷன் இருக்கக்கூடிய எந்த ஆஃபீஸ் இருந்தாலும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். பெரிய ஆஃபீஸில் நிறைய லிட்டிகேஷன், நல்ல வால்யூமினஸ் கேசஸ் இருக்க ஆஃபீஸு, ஒரு 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 அட்வொகேட் ஜென்ரல், அடிஷ்னல் அட்வொகேட் ஜென்ரல், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் சொலிசிட்டர் ஜென்ரல், ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான ஒரு பிக் லா ஆஃபீஸில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே வந்து நிறைய ஜூனியர்ஸ் இருப்பாங்க, நிறைய அசோசியேட்ஸு, லாயர்ஸு எல்லாம் இருப்பாங்க. ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஒரு யங் லாயர் வந்து அங்கே போயிட்டு வந்து நீங்கள் உங்களை அக்காமடேட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ரெண்டாவது எவ்ரி ஒன் வில் பி பிஸி. ஒரு சீனியர் லாயர் ஆகட்டும், இல்லை மற்ற அசோசியேட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. பர் டே ஒரு 30 to 40 கேசஸ் லிஸ்ட் ஆகும் ஹைகோர்ட்டில். அப்புறம் அதில் ட்ரையல் கோர்ஸில் ஒரு 40-50 கேசஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அந்த என்வார்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு மாட்ரேட்டாக ஒரு ரீசனபிள் லிட்டிகேஷன் ஃப்ளோ இருக்க ஆஃபீஸ் தான் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் ஃபுட்டிங் கிடைக்கும். உங்களுக்கு லேர்னிங் ஸ்பேஸும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் நல்லா என்ரிச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு களமாக அமையும் அது. செகண்ட்லி வந்து ரெம்யூனரேஷனு. ஒன்ஸ் ஆஃபீஸ் ஒரு செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ண பிறகு ரெம்யூனரேஷன் சரி, அந்த ஆஃபீஸில் எவ்வளோ ரெம்யூனரேஷன் பே பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸ் வந்து சீனியர் லாயர் ஆஃபீஸில் வந்து ஜூனியருக்கு ஓரளவுக்கு அட்வொகேட்டாகவே வந்து ரெம்யூனரேஷன் பே பண்ணுறாங்க. பட் அது வந்து ஒரு பெரிய கன்சன்ட்ரேஷனாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் வெரி ரா டு ப்ரொஃபஷன். ஸோ பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து யூ ஹாவ் டு லேர்ன் அண்ட் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தட். ஏன்னா காலேஜில் அல்டிமேட்டாக தெரியும், எல்லாமே நம்ம தியரி தான் படிச்சிருக்கோம். பட் காலேஜுக்கும் கோர்ட் ப்ராக்டிஸ்க்கும் வந்து இட் இஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் வெரி ஹியூஜ். மலைக்கும் மடுவுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இட் இஸ் அப்படியே பக்கா தான் சொல்கிறது, ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும் அந்த லிட்டிகேஷன் ப்ராக்டிஸ். ஸோ யூ ஹவ் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதனால் வந்து ரெம்யூனரேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு ரீசனபிள் ரெம்யூனரேஷன் இருந்தாலும் கூட இந்த லாங் ரன் வந்து அது எஸ்கலேட் ஆகும். ஸோ யூ ஹாவ் டு பேர் வித். தேர்ட்லி வந்து ஒரு 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 எவ்வளோ வருஷம் வந்து ஒரு ஆஃபீஸில் ஸ்பெண்ட் பண்ணணுன்றிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த நிறையா ஜூனியர் லாயர்ஸ்லாம் வந்து ஒரு 1 year 1.5 yearsலேயே ஒரு ஆஃபீஸ் வந்து எக்ஸிட் ஆகிடுறாங்க. டியூ டு செவரல் ரீசன்ஸ். அவங்களுக்கு இன்கம், சேல்ரி ஒரு இன்கம் ஒரு ரெம்யூனரேஷன் கொஞ்சம் அடிக்கேட்டாக இல்லாமல் இருக்கலாம். சீனியருக்கும் மற்ற லாயர்ஸுக்கும் அங்கே இருக்கிற கலீக்ஸுக்கு கொஞ்சம் ஒரு ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அந்தளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லாமல் இருக்கலாம். இல்லை அவங்களுடைய பர்சனல் மேரேஜு, இல்லை பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் எதாவது இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸில் வந்து ஒரு 1.5 years 1 year இல்லை 6 monthsல கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு ஆஃபீஸில் சேர்ந்துட்டு தி ஸ்விட்ச் ஓவர். ஸோ இது வந்து ஒரு நாட் ஹெல்த்தி ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு சீனியர் லாயர் ஜாயின் பண்ணிங்கன்னா யூ ஹவ் டு கன்சிஸ்டன்ட்லி அண்ட் கண்டினியூஸ்லி have to go to that office. என்னை பொறுத்தவரைக்கும் I would strongly recommend minimum 3 years. 3 years வந்து இட் இஸ் அ ஜெஸ்டேஷன் பீரியட். அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனை லே அவுட் பண்ணோம். இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு கேட்டாக்க 2 இருக்குது. ஒன்று வந்து யூ வில் லேர்ன் அபவுட் த கோர்ட் ப்ராக்டிஸ், த கோர்ட் கிராஃப்ட் எல்லாமே லேர்ன் பண்ணுவீங்க. செகண்ட்லி வந்து உங்களுக்கு கிளைண்டல் பேஸ் வந்து பேரலாக பில்டப் ஆகும்.
இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டிகேஷன் ஒரு கேரியராக எடுக்கும்பொழுது இட் இஸ் பியூர்லி பீப்புள் அண்ட் சோஷியல் ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட். இது வந்து ஒரு நெட்ஒர்க் பேஸ்டு தான் உங்களுக்கு வந்து கேசஸ் ரெஃபரல்ஸ் வரும். வந்து ஒருத்தர் என்ரோல் பண்ணிட்டாரு, ஒரு 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட கேஸ் எடுத்துகிட்டு போங்க, அவர் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு, அப்படிலாம் இட் டசன்ட் ஒர்க். இது வந்து எப்படின்னு சொன்னாக்கா டு தி ரெஃபரல்ஸ். இது மாதிரி ஒரு ஒரு லாயர் இருக்கார், ஒரு கேஸ் நடத்தினார், நல்லபடியாக அவர் வந்து ஃபேவரபுளான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு, நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லி இது மாதிரி பீப்புள் வந்து மவுத் டு மவுத் வந்து தி ஷேர் தேர் experience of the professional service rendered by you. அப்புறம் the most important thing வந்து the cases from senior. 99% பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த லீடிங் லாயர்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஜூனியராக இருக்கிறப்போ அவங்க சீனியர் கிட்ட ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து தே வுட் ஹவ் இன்வெஸ்டட். ஒரு 10 years எல்லாம் இருந்தவங்களாம் இருக்காங்க, 15 years ஒரு சீனியர்கிட்ட இருந்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க சீனியரோட ட்ராவல் பண்ணி ஒரு நல்ல ரேப்போவர் வந்து அந்த ஆஃபீஸில் பில்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீனியர்ஸ் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டை வந்து இன்ஸ்டில் பண்ணோன்னே சீனியர்ஸ் என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு கூட வரக்கூடிய சில லிட்டிகேஷனை வந்து தே டைவர்ட். இது மாதிரி என் ஜூனியர் இருக்கார், அவர் நல்லா பண்ணுறாரு, அவர்கிட்ட போங்க, அவர் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி ஸோ ஒர்க் ஃப்ளோ வந்து சீனியர்கிட்டேருந்து அது வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் வரும்பொழுது அப்படியே ஸ்லோலி யூ வில் பில்ட் அப் யுவர் கேரியர். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆல்மோஸ்ட் நீங்கள் இனி டாப் லாயர்ஸ், ஹைகோர்ட் ஆகட்டும், இந்த சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், டாப் 10 லாயர்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைலிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி தான் அவங்களுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் லிட்டிகேஷன் ஆஃப்டர் லிட்டிகேஷன் வர 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 உங்களுக்கு தெரியாமையே என்ன ஆகும், யூ வில் ஆல்சோ பில்ட் அ வெரி பிக் ஆஃபீஸ். ஸோ அதனால் வந்து இந்த லாங் ரன் இட் இஸ் கோயிங் டு பி ஹைலி பெனிஃபிட்டட். பட் the 3 years minimum tenure is very very vital and it is indispensable. So அதை வந்து there is no any bypass and or any shortcut for this litigation career to come up very early as a successful lawyer. It takes a very very considerable period of time. Fourthly வந்து சீனியர் ஆஃபீஸில் வந்து எப்படிலாம் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கணும், வாட் ஆர் த டெக்னிக்ஸ் யூ ஷுட் லேர்ன். a raw junior, even though he is enrolled as an advocate, but he will not become a learned counsel. Learned counsel-க்கும் learned advocate-க்கும் ஒரு என்ரோல் பண்ண ஒரு advocate-க்கும் there is a vast difference. என்ரோல் பண்ணது இட்ஸ் ஒன்லி a statutory recognition that நீங்கள் வந்து ஒரு 5 years 3 years LLB முடிச்சுட்டு the law recognize you as an advocate as per the statutory act. But it doesn't mean that you're qualified and you're knowledgeable and you're a professional lawyer. It all comes through only practicing law as a career. So இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ். ஒரு என்ரோல் பண்ண அட்வொகேட்லேருந்து நீங்கள் சீனியர் ஆஃபீஸில் சேர்ந்து யூ ட்ராவல் வித் த சீனியர் அண்ட் யூ ஹேண்டில் த கேசஸ் of different fields and your court crafting, arguing skills, drafting skills. How do you discuss with the clients? How do you project the case in the court of law? The law matters. So இதெல்லாம் உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செதுக்கி யுவர் நாலேஜ் வந்து ஒரு ரா ஜூனியர் நாலேஜ் வந்து ஒரு லீகல் நாலேஜாக கொண்டு வந்து அதை அப்படியே டியூன் பண்ணி அதை அப்படியே ஷார்பன் பண்ணி இட் வில் மேக் யூ ப்ரொஃபஷ்னல் லேர்னட் கவுன்சில். இது வந்து இட் டேக்ஸ் அ கன்சிடரபிள் டைம். இது வந்து ப்ராசஸ். இட் ஹாஸ் வேரியஸ் ஸ்டேஜஸ். ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த சீனியர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வாட் ஆர் த டெக்னிக்ஸ், டூல்ஸ், த டிராஃப்டிங் ஸ்கில், ஆர்கியூயிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஹவு டு யூ ப்ரொஜெக்ட் த கேஸ் பிஃபோர் த ஜட்ஜஸ். இதெல்லாம் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ஸ் இன் தி சீனியர் ஆஃபீஸ் to learn to become a successful lawyer. Successful lawyer in the context, it doesn't mean that all you have a lot of litigation. நிறைய cases இருந்தால் successful lawyer கிடையாது. Successful lawyer is the one who has the capabilities to handle any case given in that situation. And this will give you in long run both you will be successful in professionally as well as in economically also. So financial constraint வந்து இனிஷியல் பீரியடில் தேர் மேபி இந்த ஜூனியர் லாயர் இருக்கும் போது அந்த மாதிரி பீரியடில் சில ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட்
consistently you focus on the profession with passion, hard work, sincerity, இந்த மாதிரிலாம் வந்து டெடிகேஷனு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகும்பொழுது the financial flow will be regularized. That is not issue. You see all the top lawyers and top earning lawyers, அவங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரக்டோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின்ஸோட தான் அவங்களுடைய ப்ராக்டிஸை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஒன்லி த்ரூ த இயர்ஸ் ஆஃப் extensive practice in the litigation, they would have accumulated all the financial backup. So அது வந்து இட் இஸ் சம்திங் விச் இஸ் நேச்சுரல், அது தானாக வந்துடும். ஸோ அதை பற்றிலாம் எந்த ஒரு லாயரும் மைண்டில் போனோம்னா மைண்டில் வச்சுக்கவே வேணாம். ஸோ வாட் த ஜூனியர் லாயர் ஹஸ் டு கான்சன்ட்ரேட் இஸ் be focused on the litigation career front. So and now we are coming to the what are the essential skills of for a junior lawyer to progress in his law as a litigation as a career successfully. Number one is the observation skill. A junior lawyer should have a high observation skill. Observation skill now a senior lawyer office la poidone how the senior address the clients, அதை observe பண்ணணும். How the way he speaks with the clients, the way how the briefing of the case is going on, இதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணணும். அதாவது you should 360 degree you should be watching and observing what happens in the office, purely the legal environment அதுக்குள்ளே வந்து சிங்க் ஆகும். அப்போ தான் வந்து you will learn very easily and also you will practice it. Then you have to focus on the drafting skills. See, drafting skill is very very important and it's very fundamental. ஒரு கேஸ் வந்து only it will be facts தான், பட் அந்த ஃபேக்ட்ஸை வந்து அப்படியே லிட்டிகேஷனாக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து சில drafting skill is very very important. For that you should read a lot of newspapers, English newspapers, and also you should read high court judgments as well as the Supreme Court judgments. Of course a time schedule can be made. High court judgments once in a week a single judgment, once in a week a Supreme Court judgment. Everyday newspaper reading should be is a compulsory. See, ஏன் வந்து newspaper daily படிக்கணும், ஏன் வந்து வாரத்துக்கு ஒரு high court judgmentோ இல்லை Supreme Court judgmentோ படிக்கணும். See, when you draft the case, all the facts வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் கொடுத்தா, பட் அந்த ஃபேக்ட்ஸை வந்து நெரேட்டிவாக வந்து அதை வந்து ஒரு ஸ்கீமாக வந்து நம்ம ஒரு லிட்டிகேஷனாக ஒரு அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா யூ ஷுட் நோ த வேர்ட்ஸ், யூ ஷுட் நோ த லீகல் டேர்ம்ஸ், யூ ஷுட் நோ த வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் தி drafting content. ஸோ அதுக்கு வந்து யூ நீட் அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸ் எங்கே கிடைக்கும், ரீட் பண்ணால் தான் வேர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம டீ கடையில் பெஞ்சில் பேசுகிறதோ இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டில் பேசிகிட்டு இருக்கிறதோ சில விஷயங்கள் வந்து அப்படியே வந்து இதை எழுத முடியாது. ஸோ இட் இஸ் எவ்ரிதிங் ஹஸ் பீன் ட்ரான்ஸ்லேட்டட் இன்டு லீகல் ஃபார்மேட். ஸோ ஒன்ஸ் யூ ட்ரான்ஸ்லேட் இன்டு லீகல் ஃபார்மேட் இட் ஷுட் பி a professional. அப்போ வந்து you should have an adequate legal knowledge, where the knowledge comes from through information, where the information it comes from data, where you collect the data is from the judgments of the High Court and the Supreme Court and all the law books and the newspapers. ஸோ இது வந்து இந்த ஒரு ப்ராக்டிஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்கல்கேட் பண்ணிங்கன்னா you will be become a very good professional draftsman. அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் யூ நோ த டிராஃப்டிங் ஸ்கில், அதுக்கப்புறம் தென் யூ வில் பி ஃபைலிங் த litigation. That litigation filing in the court, it is all clerical, and எந்த ஆஃபீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அங்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிளர்க் இருப்பார். he will teach all the filing nuances, அந்த ரிஜிஸ்ட்ரி எப்படி கேஸை கொண்டு இது ஃபைல் பண்ணோம், இதை எப்படி பாஸ் பண்ணுறது, நம்பர் பண்ணி all those things along the clerk will teach you. That is not an issue. The most crucial thing is the court draft. Court draft வந்து once the litigation is listed up before the concerned judge in the court, how do you going to project the case? That is most important thing. The 20% of the litigation la வந்து the 20% is court draft. But even though the 20% court draft இருந்தாலும் 100% it determines the fate of the case.
So 80% what you do in the chamber only. That is you the facts client கிட்ட receive பண்ணி, then you draft the case and you put the applicable law, act, precedents, authorities, அதெல்லாம் senior officeல அந்த environmentல எல்லாமே கத்துப்பீங்க. But 80% work is over. Everything you have done, the rice is also cooked. Now the rice has to be delivered. It should be என்ன சொல்றது, it should be delicious to consume. So அந்த delicious part எங்க இருக்குன்னா within the four walls of the court hall இருக்கு. So court hall தான் அந்த delivery part. So how do you execute, how do you convince the judge, how do you tackle the opponent lawyer உடைய argument skills, how do you polish your argument before the judges, இதெல்லாம் தான் வந்து the execution matters, and this determines the fate of your litigation. So இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் தட் இதுக்கு வந்து எவ்ரிடே யூ ஹவ் டு மினிமம் 1 hour to 1.5 hours எவ்ரிடே இந்த ஹை கோர்ட்டில் வந்து யூ ஹவ் டு ஸ்பெண்ட் இன் த கோர்ட் observing how the senior lawyers are arguing the case, how they are projecting the facts of the case, how they are citing the different citations of the authorities, how they respond to the questions raised by the judge, and how they also tackle the opponent counsel's rebuttals, their counter arguments to the case. So all these nitty-gritties of the argumentation skills in the court, இதெல்லாம் வந்து it will be learned only by watching the court proceedings. Is very very important. So every day minimum 1 hour you have to spend in the high court, and then as well as the trial court. The trial also you should know. So I would strongly recommend that any junior lawyer never ever come directly to the appellate court. That means high court or இல்லை appellate district court எடுத்தோன்னே district courtலையோ இல்லை high courtலையோ ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. You always start your practice from the trial court. The trial court is the live court. ஏன்னா it is the only court which interacts with the litigants. You can see the litigants coming before the judge. They adduce evidence, they adduce documents, record, the statements are recorded, the trial is commencing, all the entire the gestation and the growth of the litigation from the basic nascent stage to the final stage of the delivering of judgment decree எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து ட்ரையல் கோர்ட்டில் தான் you will be learning. It is purely procedural, so everything goes in order. So a junior counsel, a junior lawyer யார் ட்ரையல் கோர்ட்டில் நல்லா எக்ஸ்போஸ்டாக இருக்காங்களோ their practice before the appellate court will be very very easy, and it will be more commanding to practice before the high court, because they know the basic the trial procedure, so they can very easily handle the appellate stage in the litigation whenever it comes to high court. This applies to the Supreme Court also. So any junior lawyer, he or she should start her or his profession only from the trial court. இது பண்ணிட்டு வந்தாவே போதும், you will easily you can success in this profession. So don't have any doubts or confusions whether it will take a lot of years, how much you will learn, whether the advocate profession is what to say, a fruitful profession because others are earning much money. இந்த மாதிரிலாம் வந்து all misconceptions and preconceived notions, இதெல்லாம் வந்து everything put in the dustbin. What you have to have is you should have an extraordinary passion towards the profession, and you should have a sense of serving to the people, to fight for their cause and to fight defend for their rights, and to get to try to get justice from the court of law. Of course, so to get justice from the court of law, it depends on various factors, but a lawyer, a professional advocate, he should strive for getting justice to his clients. It gives them utmost satisfaction to both the clients and ultimately to the advocate also. I hope that all these tips will be beneficial for you. Wish you all the best.